இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவஜனமே, உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் அன்போடு வாழ்த்துகின்றேன். அப்போஸ்தலர் காலங்களை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், ஊக்கமுள்ள ஆர்வம் மிகுந்த பேதுருவையும் பொறுமையான சாந்தமான யோவானையும் தோழர்களாக தெரிந்து கொண்டார் தேவன். சில சமயங்களில் பேதுரு துடுக்குத்தனமாக அவர் இருப்பார். அநேக தடவைகளில் காரியம் இப்படி இருக்கும் பொழுது அன்பான சீஷனாக யோவான் அவரை தடுத்து நிறுத்துவார். ஆனால் எப்படியும் இந்த காரியம் பேதுருவை சீர்திருத்தம் செய்யவில்லை. ஆகையால் இயேசுவை மறுதலித்து பாவ அறிக்கை செய்து மனம் திரும்பிய பின் அவரது தீவிர போக்குகளையும் துரிதத்தையும் தடுத்து யோவானிடமிருந்து வந்த சாந்தமான எச்சரிப்பே. வேலை யோவானிடம் மட்டுமே விடப்பட்டிருந்ததால் தேவனுடைய வேலை மிகவும் தடைப்பட்டிருக்கும். பேதுருவின் ஊக்கம் தேவையாக இருந்தது. பேதுருவின் தைரியமும் சக்தியும் அவர்களை அநேக தொல்லைகளிலிருந்து விடுவித்தது. விரோதிகளையும் அமைதியாக்கிற்று. யோவான் வெற்றியுடையவராயிருந்தார். அவரது பொறுமையான சகிப்பினாலும் ஆழ்ந்த பயபக்தியினாலும் அநேகரை கிறிஸ்துவிடம் அவர் கொண்டு வந்தார். போப்பு சபையிலே நிலைத்திருக்கும் பாவங்களுக்கு எதிராக சத்தத்தை உயர்த்தவும் சீர்திருத்த வேலையை முன்னேற செய்யவும் தேவன் மனிதரை எழுப்பினார். இந்த உயிருள்ள சாட்சிகளை ஒழிக்க வேண்டுமென சாத்தான் வகை தேடினான். ஆனால் தேவனோ அவர்களை சுற்றிலும் வேலி அடைத்தார். அவரது நாமத்தின் மகிமைக்காக தாங்கள் சொல்லி வரும் சாட்சியை சிலர் இரத்தத்தால் முத்திரையிட அனுமதிக்கப்பட்டார்கள். ஆனால் இன்னும் லுத்தரை போலவும் மெலாங்தானை போலவும் வல்லமையுள்ளவர்கள் இருந்தார்கள். அவர்கள் உயிரோடு இருந்து தேவனுக்கு தங்களது மகிமையை செலுத்தி பாதிரிமார்களுடைய, போப்புகளுடைய, அரசர்களுடைய பாவங்களை மக்களுக்கு தெரியப்படும்படி செய்தார்கள். லுத்தர் அவரது உடன் ஊழியர்கள் ஆகியோரது குரலை கேட்டு இவர்கள் நடுங்கினார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த மனிதர்கள் மூலமாக வெளிச்சத்தின் கிரணங்கள் இருளை விரட்ட ஆரம்பித்தன. ஜெபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உடைய வார்த்தையின் வழியாக நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற நற்பாடங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.